தேவ கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவானவர் சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்கும்படிக்கும், இயேசு ஆளுகிறார் ஊழியத்தின் தெய்வ வார்த்தையை கேட்கும்படிக்கும் இந்த நிகழ்ச்சி காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்கள் இயேசுவானவர் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷித்த கிருபையினால் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனமே, நான் இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய வேத வசனத்தை வார்த்தைகளை தியானிக்க இருப்பது ரட்சிப்பு என்கிற தலைப்பில் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவர் எப்படி விடுதலை ஆக்கப்படுகிறான், எப்படி அவன் தெய்வ கிருபை பெற்றுக்கொள்ளுகிறான், எப்படி தெய்வ கிருபைக்குள்ளே சேர்த்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை குறித்து வேதம் என்ன விளக்கம் அளிக்கிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? அநேக ஜனங்களுக்கு தெரிவதில்லை. ரட்சிக்கப்பட்டால் என்ன என்றே தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது பாவ வாழ்க்கையிலிருந்து நிந்தனை, அவமானம் இந்த போராட்ட வாழ்க்கை விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கை. அதை நீங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முதலாவதாக இந்த செய்தி கொடுக்கும் முன்பதாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த நாட்கள் நாம் கேட்டோம், பல ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று சொன்ன வார்த்தைகளை கடந்த நாள் நாம் முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போது அதில் சொல்லப்பட்ட சங்கீதம் 18:35 சொல்லப்பட்ட வேத வார்த்தைகள் வாசல்களை தியானிக்கும் போது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை ஆமேன் தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் பெரியவனாக்கியது. தேவனுடைய ரட்சிப்பு பெற்ற பிள்ளையை கர்த்தருடைய காருண்யத்தினாலே என்ன பெரியவனாக்கியது என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை பெரியவன் என்றும் வேதம் சொல்கிறது. அப்போ இங்கே நமக்கு ஆமேன் ரட்சிப்பை குறித்து வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஞானசத்தை எடுத்தீங்களா? கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறீங்களா? நகரத்துகளை எல்லாம் கலத்தி கீழே போட்டிருக்கிறீங்களா? தங்கத்தை எல்லாம் கலத்தி உண்டியில் போட்டிங்களா? அப்படின்னு நான் கேட்கறதுக்கு வரலை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் எதை விட்டு ரட்சிக்கப்பட்டான், எந்த வீணான ஆடம்பரத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டான், எந்த பொருளாதார குணத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டான், எந்த திவ்ய சுவாபத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டான், எந்த பாரம்பரிய வாழ்க்கையை விட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழுகிறான் என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கொள்ளுகிறேன். வசனம் என்ன சொல்கிறது ரட்சிப்பை குறித்து? ஆமேன். அவர்களை பாருங்க, அப்போஸ்தலர் 16:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அப்போ வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் நினைச்சு. முதல் கேள்வி, ரட்சிக்கப்பட ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க செய்த காலகட்டத்தில், அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த காலகட்டத்தில் அவர் சீசர்களுக்கு பவுல் சிலா இவங்களுடைய வார்த்தைகளை கேட்டபோது, பேதுரு ஆமேன் ஆமேன் சீசருடைய வார்த்தைகளை கேட்டபோது, அன்றைக்கு இந்த சுவிசேஷங்கள் கேட்டு குற்றப்பட்டவர்களாகி
தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்துவதாகி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது பாவம் என்பதை விளக்கி சொல்லும்போது அதிலிருந்து மனம் திரும்பி ஐயோ நாம் இப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் கிறிஸ்துடைய நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்து பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் சமாதானமாக சந்தோஷமாக இந்த பூமியுடைய நன்மைகளை ஆசீர்வாதத்தை புசித்து கொடுத்து திருப்தியாக வாழ முடியாது என்று சொல்லி அவர்கள் துக்கப்பட்டவர்களாக, அவர்கள் பாரப்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக, நிந்திக்கப்பட்டவர்களாக, அவமானப்பட்டவர்களாக வாழ்ந்து நாங்களும் மடித்து போவோமோ என்று குற்றப்பட்ட உணர்வோடு ரட்சிக்கப்படும் ஆண்டவன்மார்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேட்கிற கேள்விதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நினைப்பது உண்டு, நான் தான் உண்மை உள்ளவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துக்குள் வாழ்கிறேன், எனக்கு இந்த கஷ்டமே இல்லை, எனக்கு இந்த நெருக்கமே இல்லை, எனக்கு இந்த பாடுகளும் இல்லை, நான் யாருக்கும் அடிமைகளாகவும் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் மேன்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிதான் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து போய்த்த காலகட்டத்திலே அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். அநேகர் கேட்டார்கள், நாங்கள் எங்கு பாவம் செய்தோம் என்று கேட்டார்கள். நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்யவில்லை. காரணம் என்னவென்றால் நாங்கள் எல்லோரும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறோம். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிற நிமித்தம் நாங்கள் பாவி அல்லாமல் நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். நான் பாவம் செய்ய இல்லை என்போமானாலே அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். புதிய உடன்படிக்கை, ஏன்னா அவருக்குள்ள பெருமை வந்து விடுகிறது. பெருமை என்பது ஒரு பாவம். பெருமை உள்ளவர்களுக்கு கற்று கிருபை அளிக்கிறார். அநேகர் அறியாது இருக்கிறார்கள். பெருமை வந்துகின்றன. நன்றுடைய ஊழியக்காரன், நன்றுடைய பிள்ளை, நான் மாமி வைமை கொன்றவன், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறேன், நான் ஆண்டோர் குறித்து எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் பெருமிதம் கொள்ளும்போது, பெருமை கொள்ளும்போது அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறது. அதைத்தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செல்கிற எவனும் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பெருமை கொள்வது பாவம், அகந்தை பாவம், புரட்டாட்டு கூடம் பாவம். இதில் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சுவாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கொள்ள வேண்டும். நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், என்னை தவிர இங்கு யாரும் இல்லை, நான் தான் ஆளுகை செய்ய முடியும், நான் எடுக்கிற முடிவுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறது வேதத்தின் ரகசியம். என்ன சொல்கிறது? அவன் தான் அன்றிகிறிஸ்து ஆவியை கொண்டவன், நிறுத்து போன நாள்களை முறிக்காத கற்று. இந்த நான் நிறுத்து போன நாள் என்றால் ஒரு பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையானவர்கள் எல்லாவற்றிலும் இசைவு தன்மை பெற்றிருக்க வேண்டும். ஆமேன். உங்களுக்கு ஒரு கதையை கொண்ட கதையல்ல, அது உண்மையான சமூக சாட்சி. பிறகு அநேக சபைகளிலும் அநேக சங்கங்களிலும் அநேக குடும்பங்களில் இப்படிதான் பிரச்சனை உண்டாகிறது. நாங்கள் 3 பேர் கடைக்கு போகிறோம், ஒரு கட்டன் வாங்க வேண்டும், எங்களுடைய சபையுடைய அந்த முகப்பை திரைச்சலையினால் மூட வேண்டும் என்பதற்காக நாங்கள் 3 பேர் நாங்கள் போகிறோம். சபையில் நாங்கள் ஊழியக்கார பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து நாங்கள் 3 பேரும் போனோம். போகும்போது எங்கள் சகோதரி ஒரு சகோதரர் சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம அதை எடுப்போமா என்று சொல்லி.
நான் அதை விட்டு கவனித்தேன். அது இளம் நீளமுள்ள அப்படி இருந்தது. இளம் நூல், இளம் நீளம். நான் அதை உடனே அதை ஆம்பொழுது அதை எடுப்போம் என்றேன். கலருக்காக நான் அதை எடுப்போம் என்று சொல்லவில்லை. வசனத்தில் வார்த்தை இளநூல், ஆசாரிய கூடத்தை இளம் நீளம் தொக்கப்பட்டு விட்டுக்கப்பட்டதை பழையற்பட்ட நியமனத்தில் கண்டவனாக ஒரு கலர் நமக்கு அது போதும் என்று சொல்லி ஆமேன் ஆமேன் அதை நான் தேர்வு செய்தேன். ஓகே பிரதர், நமக்கு அதை எடுப்போம். இன்னொரு சகோதரர் என்னுடன் வந்திருந்தார். அவர் கேட்டார், பாருங்கள் இது வேண்டாம், நல்லாவே இல்லையே, இதற்கு நமக்கு அதை போட்டு விடுவோம், இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க பாஸ்டர் அப்படின்னார். அப்போ என்னோட வந்த இன்னொரு சகோதரர் சொன்னாங்க, சரி அவர் சொல்கிறது போதும், இது எடுப்போம் பாஸ்டர் அப்படின்னு. நானும் சொல்லிட்டேன், போதுமையா நீங்கள் செட் பண்ணுறே போதுமையா எடுத்துருக்கையா அப்படி. பாருங்க, அவருடைய சுவாமி எங்களுக்கு 2 பேருக்கு புரிந்து கொண்ட காரியம். ஏன்னா எங்கள் அந்த அவர் சொல்கிற அவருக்கு எப்போ பார்த்தா அவர் முடிவு பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர் விரும்புகிற ஒரு மனுஷன். அப்போ நாங்கள் எங்களுக்கு பரவாயில்லை, அவருக்கு சரி ஓகே அவர் சொல்றதே செய்வோம் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணிவிட்டார். நான் பார்த்தபோது நான் முதலாவதாக அவர் சொன்னதை அமர்ந்து ஒத்துக்கொள்ளாமல் கொண்டாலும் அவர் செயல்பட்ட என்னது என்று பார்த்தபோது அதுவும் அதற்கு தொங்க விட வேண்டிய ஒரு கலர் தான். அது இளம் சிவப்பு கலராக இருந்தது. ஓ பரவாயில்லை, அந்த கலர் தொங்க விடலாம், தவறில்லை, அதையும் ஓகேன்னு சொல்லிவிட்டேன் நான். அப்போ மொத்தத்தில் அங்கே பிரச்சனை இல்லை. இல்லைன்னா போகும்போது இல்லைப்பா பிரதர், இல்லைப்பா நம்ம அந்த கலர் எடுத்துருந்தோம் நல்லா இருந்திருக்கோம், இந்த கலர் எடுத்து நல்லா இருந்தோம், அதில் ஒரு வாக்குவாதம். ஆமீன். பாஸ்டர் அவர் சொல்கிறத கேட்குறது, இவர் சொல்கிறது கேட்குறது, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன். அங்கே ஒரு வார்த்தை வராது. சபைகளை கொண்டு வந்தால் ஒரு இந்த கலர் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பரவாயில்ல அது போதும் அப்படி முடிவு பண்ணிவிட்டோம். யாங்க ஒரு பொறாமையான எண்ணமோ ஒரு முறுமுறுப்போ ஒரு எரிச்சலோ வருவதற்கு இடமில்லை. கருத்து ஏன் சொல்கிறேன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் இப்படிக்குரிய ஒரு இசைவுத்தன்மையும் கர்த்தருடைய வெளிப்பாடும் பெற்றிருக்கும் போது அங்கு எந்த ஒரு போராட்டமும் வருவதில்லை. இது ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையை உடைய அனுபவம் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த கதை எதுக்கு சொல்லணும்? நமக்கு ஒரு மனம் வேணும். வசனம் சொல்லு, 30 நூல் அறுந்து போகாது. ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஒரு தாயாக இருக்கலாம், இல்லை ஒரு தகப்பனாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சபை நடத்தும் போதகர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லை விசுவாசிகளாக இருக்கலாம். என்னை கேட்க தெய்வப்படுகிறேன். நாம் ஒருத்தருக்கொருத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே இங்கே பவுலும் சீலாவும் பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்டபோது இயேசு நமக்காக அனுப்பப்பட்டவர் அவர் உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு ரட்சகராகவும் நமக்கு அநேக வார்த்தைகளை வசனங்களை நமக்கு போதித்து தந்தவர் என்றும் நமக்காய் ஜீவனை கொடுத்தார் என்றும் நம்முடைய அடிமைத்தத்து வாழ்கிற ஜனங்களை, பாவம் செய்து வாழ்கிற ஜனங்களை, நியாயப்புறப்படத்தில் விழுந்து கிடந்து பெருமை கொண்டிருக்கிற ஜனங்களை நம்மை திருத்தும்படிக்காகவும் நம்முடைய சீர்கேட்டை அகற்றும்படிக்காகவும் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி போதித்த போது அந்த ஜனங்கள் தன்னுடைய புரட்டாற்ற குணத்தை விட்டு, பெருமை மிக்க குணத்தை விட்டு மனம் திரும்பி, ஆண்டவன்மார்களே
ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதான் முதல் கேள்வி நாம் எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் எங்கே அடிமையாக இருக்கிறேன்? இயேசு போய்த்த காலத்தில் அதான் சொன்னாங்க, ஆமேன், நான் எங்கே அடிமையாக இருக்க ரசிக்கப்படணும் அப்படின்னு. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம பெருமைங்கிற அகமாக நம்ம சொல்லிட்டு கொள்வது. அதே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், ஆமேன் என்று சொல்லி அகம்பாவும் காட்டுவேன். வேலை செய்கிற வெள்ளை கொடுத்தது யார்? வேலை செய்த அந்த கையில் பிரயாசம் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தது யார்? பவுல் நட்டாலும் அப்போல நீர் பாய்ச்சினாலும் விளைச்சல் கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை வசனத்தின்படி நாம் ஒரு விதையை எடுத்து முளைக்க வைக்கலாம். ஆனால் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றலாம். பவுல் நட்டாலும் அப்போல நீர் பாய்ச்சினாலும் விளை செய்கிறது கர்த்தர் தானே. அந்த கர்த்தரை நாம் மறக்கக்கூடாது. இயேசு அதைத்தான் மனுஷன் விலகி காட்டுன்னு சொன்னார். அவன் அந்த கர்த்தரை மறக்கிற நிமித்தம் தான் அவன் பாவத்தில் வாழ்கிறவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை படைத்தவராலே உருவாக்க முடியும் என்று சொல்லி, ஆமேன், நம்ம பிள்ளைகளே ரட்சிப்பை குறித்து வெளிப்படுத்தினார். பாருங்க, ஒரு குஷ்டரோகி மனுஷனை ஊரை விட்டு துரத்தி வைத்திருந்தாங்க. ஆத்மா இல்லையா? வியாதிப்பட்டவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய மோசமான காரியம். முதியோர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய நாகரிகப்பட்ட செயல். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கர்த்தர் அனுபவித்தார். இப்படிப்பட்ட முரட்டாட்ட குணம் கொண்ட ஆமை பிள்ளைகளை அனுபவித்தார். அந்த காலகட்டத்திலும் இருந்த இந்த காலகட்டத்திலும் கிறிஸ்துவன் என்கிற போர்வைக்குள் வாழ்கிற ஜனங்களுடைய வீட்டுகளில் நடக்கிறது. இப்படி நடக்கக்கூடாது என்று தான் கிறிஸ்து மகிமையாக நம்மோடு வெளிப்பட்டதை தான் வேதவசனத்தில் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தராகி ஆண்டவர் அருவருக்கிறார். குடிவரியினாலும் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் பிடிக்கப்பட்டிருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படிக்காக கற்றுக்கிறை செய்தார். பாவம் செய்து எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பெண் கணவரும் வாழ்ந்து பெண் கொண்டு கொடுத்து புசித்து குடித்து சந்தோஷமாய் இருப்பதுதான் உலகத்தின் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படிக்கு படைத்தவரை மறந்து, படைப்பை காரணரை மறந்து, விக்கிரகங்களை உண்டாக்கி, தனக்கென்று சொரூபங்களை உண்டாக்கி, இதுதான் தெய்வம், இதான் தெய்வம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்ட பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக தான் போராடி ஜெயிக்கும்படிக்கு பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஜனங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமாக பரிசுத்த ஆவி நடத்தலை கொண்டவராக, பரிசுத்த ஆவி எவனுக்குள் வருகிறதோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்பதற்கு அடையாளமாக தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்குள் அவன் தாழ்மை இருக்கும். தாழ்மை உள்ளவன், விசுவாசிக்கிறவன், விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவன், அவனே ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை. இன்று ரட்சிக்கப்பட்ட ஒரு வித்தியாசம் தெரியாதபடிக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன்மார்களை, தன்னை போதித்தவர்களை அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் என்ன, ஆண்டவன்மார்களே, எங்களை ஆண்டு கொள்ள போகிறவர்களே, எங்களை வழிநடத்துகிறவர்களே, எங்கள் குறைகளை குற்றங்களை உணர்த்துகிறவர்களே, அவரை பார்த்து ஆண்டவன்மார்கள் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கு போதகரை பார்த்து ஆமாம் அந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் போதிக்கிறவர்கள் ஆண்டவன்மார்களே என்று சொன்னார்கள். ஏன்னா ஆண்டோடைய வேதத்தை, ஆண்டோடைய வசனத்தை போதிக்கிறவர்களை ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆண்டவருக்கு கொடுக்கிற மரியாதையை அந்த ஜனங்கள் கொடுத்த நிமித்தம், அவர்கள் கேட்ட வசன வார்த்தைகள் அவர்களுக்கு போன நிமித்தமாக
உடனே ரசிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஆலோசனையை, ரட்சிப்பை குறித்து, தன்னுடைய குறைகளை குறித்து, குற்றங்களை குறித்து வெளிப்படுத்துகிற போது அவர்களை கேட்டறிந்தார்கள் என்பதை குறிக்கிறது. இன்றைக்கு போதகர்களிடத்தில் அநேகர் ஆலோசனை கேட்பதில்லை. போதகர்களிடங்களில் ஜெபிக்க சொல்லுகிறார்கள், துதிக்காமேன், ஆனால் அவர்கள் ஆலோசனை கேட்பதில்லை. ஜெபிக்க சொல்லுகிற தவறில்லை, ஆலோசனை கேட்டு அவர்கள் கொடுக்கிற ஆலோசனையில் நம்முடைய வாழ்க்கையை, ஜீவனை நடத்த வேண்டும் என்று வேதம் தெளிவுபடுத்தவில்லையா? வேதத்தை எத்தனையோ பழைய பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமேன். இந்த மனுஷன் கேட்டது போல ஆட்டுமுறை ரசிக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? பழைய பாட்டு புத்தகத்தை படிக்கும்போது ஒருவருடைய கழுதை காணாமல் போகிறது. அவன் காணாமல் போன கழுதையை பார்ப்பதற்கு 7 கட்டுறவன்ட்ட போகவில்லை, சுட்டு பிடிக்கிறவன்ட்ட போகவில்லை, கணக்கு கேட்கிறவன்ட்ட போகலை. அவர் ஒரு தீர்க்கதரிசியை தேடி போகிறார். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனிடத்தை கேட்போம். ஒருவேளை நாம் போக வேண்டிய வழியை, ஒருவேளை நாம் அதை தேடி போகிற கழுதையை, அந்த கழுதைக்குட்டி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி தங்கள் தீர்க்கதரிசியை தேடி போவதை குறிக்கிறது. நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் மகத்துவம் நிறைந்த தெய்வ வார்த்தையை, மகத்துவம் நிறைந்த தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் நிச்சயமாய் மனம் திரும்ப வேண்டும். இந்த சுவிசேஷத்தை கேட்டு, இந்த வேத வசனத்தை கேட்டு நீங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிமையின் தேவன் உங்களோடு இருப்பாராக. என்ற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், இப்போதே ஒப்புக்கொடுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பரலோக தகப்பன், மகிமையான வல்லமை இப்போது உங்கள் மத்தியில், உங்கள் அறைகளிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகும். ஜெபிக்கும் போது ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ஆவியில நிரம்பி என்னோடு அந்நிய பாசை 5 நிமிடம் நாம் போராடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இந்த டிவி மூலமாக நான் ஜெபிக்கும் போது நீங்கள் இன்றைக்கு அந்நிய பாசை பேசி அபிஷேகம் நிறைக்கப்பட்டவர்களாக ஜெபிக்க போகிறீங்க. என்னோடு ஜெபிப்பீர்களா? இப்போதே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போதே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கே நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கரைகளை கூப்புங்க. அமேன். கும்பிடுங்க. இயேசுவை என்று சொல்லுங்க. இயேசு சுவாமி, என்னையும் ஆசீர்வதியும். நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகும், நான் விடுதலை பெற்ற பிள்ளையாகும். பாவத்தில் வாழ்கிற என்னை விடுதலையாக்கி இருளிலிருந்து மீட்டெடுத்து உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. இப்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். இல்லை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு கூடி ஜெபிங்க. இப்போது அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய சத்தம் உங்களோடு தொனித்து கொண்டிருக்கிறது. தகப்பனுடைய மகிமையான வல்லமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவே, இயேசுவே என்று கேளுங்கள். மருத்துவத்தின் கரம் உங்களை தேடி வருகிறது. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, என் வாலிப தம்பி, என் வாலிப பிள்ளை, ஆண்டவர் கை எழும்ப வேண்டும், ஆண்டவர் கை எழும்ப வேண்டும், ஆண்டவர் கை ஊழியம் செய்ய வேண்டும். தாகம் இருந்தும் எழும்ப முடியாதபடிக்கு, பிரகாசிக்க முடியாதபடிக்கு விழுந்து கிடக்கிற தெய்வ பிள்ளையே, எலும்பு, உன் தூசியை உதறி விட்டு எலும்பு. அந்நிய பாசை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வரங்களோடு நீ எலும்பு ஜபிக்கி கர்த்தருடைய கிரியை செய்ய போகிறார்.
அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்காது. கர்த்தருடைய வசனம் உன்னை தேடி வருகிறது. கர்த்தருடைய ஜெபம் உன்னை தேடி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த அபிஷேகத்தை இந்த ஜெபத்தின் மூலமாக எங்கள் பிள்ளைகள் இப்போது பெற்றுக்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அந்நிய பாஷை பேசு. துதி விடுதலை பெற்றுக்கொள். இப்போது ஆவியானவரே அன்றல் ஊற்றுமையா கர்த்தருடைய வல்லமை எங்கள் பிள்ளை மேல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை ஒரு அக்கினி நாவு எங்கள் பிள்ளைகள் வந்து இறங்கட்டும். சாபத்தான கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நுகங்கள் உடைக்கப்படுவதாக, விக்கிரக கிரியைகள் விக்கிரக மதில்கள் தகர்க்கப்படுவதாக. பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள் பீடித்து வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் கிரியைகள் இப்போது அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். துதிக்கு சுதந்திரி வெலப்படுங்க. இன்னும் 2 நிமிடம் கூட அந்நிய பாஷை பேசு. ஒரு அக்கினி நாவு உன் வாயோடு வாய் விழுகிறதை நான் காண்கிறேன். ஒரு அக்கினி துண்டு இதோ வந்து விழுகிறது. ஒரு பக்க நாவுகளை பரிசுத்தமாக்குகிறது. ரட்சிப்பு உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு மனம் உண்டாகிறது. விடுதலை உண்டாகுது. கேட்ட வார்த்தையின் மூலம், கட்டிட்ட வார்த்தையின் மூலம், கேட்ட வசனத்தின் மூலம் விடுதலை உண்டாகுது நான் காண்கிறேன். இனி உனக்கு சிறை இருப்பு மேற்கொள்வதில்லை. அன்று பவுல் சீனாவை பாடி துதித்த போது சிறைச்சாலை கதவு உடைக்கப்பட்ட போல இப்போ அந்நிய பாஷை பேசி துதிக்கும் போது உங்கள் சிறை இருப்புகள் திருப்பப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் கட்டணுங்கிற சிறையிருப்பு, வியாதிங்கிற சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. அடிமைத்தனத்தின் கிரியைகள், பீடி குடிப்பது அடிமைத்தனம், பணம் பார்ப்பது ஒரு அடிமைத்தனம். பாட பழக்கம் ஒரு அடிமைத்தனம். புறம் பேச்சில் கீழ்ப்படைய சுவாமம் ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் உன்னுடைய இலைகளை விட்டு மாறட்டும். சரித்திரம் ஒரு அடிமைத்தனம். அப்போ கட்டன் ஒரு சாபம், அந்த சாபம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இலவசமாய் கொடுக்கிற பிள்ளைகளாக எந்த பிள்ளை கடன் கொடுக்கிறோ இல்லாதபடிக்கு இலவசமாய் பெற்றுக்கொண்ட நன்மையை, இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இப்போது உடைய பிள்ளைகள் அநேகருக்கு இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது இலவசம், விடுதலையை பெற்றுக்கொண்டது இலவசம். எல்லாவற்றையும் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சாட்சியை வாழ கிரியை பரிசுத்தாவின் வழி நடத்தும். நாளைய திறச்சிப்பை குறித்து பிரசங்கத்தை கேட்கும்படிக்கு இவருடைய இருதயத்தை திறந்தள்ளும், பலப்பட்டு நன்மையாக நிரப்பும். நல்ல பிதாவே, ஆமேன். என்னது பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்டிருக்கிறீங்க. நாளை துளத்திலும் இதே வசனத்தோடு இதோ வார்த்தையோடு இயேசுவான் ஜெபத்தில் வருகிறார். தீர்க்க தரிசன சத்தம் உங்களை நிரப்ப போகிறது, உங்களை விடுதலை கொண்டு வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.